வெல்கம் பேக் டு அன்பு விலாக். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மாமா வந்து மட்டன் எடுத்து வந்திருந்தாங்க, கூடவே நுரையீரலும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். மட்டன் குழம்பு வச்சுட்டு நுரையீரல் வந்து கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். மட்டன்லாம் கழுவி வச்சிடலாம் நல்லா. நாங்கள் சிக்கன் அதிகபட்சமாக வாங்குறதே இல்லைங்க. வாங்கினா மட்டன் இல்லைன்னா மீன் தான் அதிகமாக வாங்குவோம். சாதம் வடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்குள்ளே மட்டனெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சு தாங்க செய்வேன், அதனால் அதை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். நுரையீரல் தாளிக்கு பார்த்திங்கன்னா பாப்பா எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருக்கா. நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு பட்டை சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கறியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி கழுவி வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் கறி குழம்புக்கெல்லாம் நான் மசாலாத்தூள் தனியாகவே அரைச்சிருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிஞ்சு வரட்டும். குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி இறக்கிடலாம். நம்ம வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது கிரேவி தான். நுரையீரல் கிரேவியும் மட்டன் குழம்பு தான். சூப்பராக வந்துருந்துச்சு இன்றைக்கி சமையல் எங்கள் வீட்டில். பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு மறக்காமல் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.